ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூழ்நிலை கோட்பாடுகள் அப்படின்ற இந்த பாடத்தில், அதாவது 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க 6வது பாடம் சூழ்நிலையியல் கோட்பாடுகள் அப்படின்ற இந்த பாடத்தில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த பாடம் கொஞ்சம் பெரிய பாடம், ஸோ வீடியோ லென்த்தாக தான் போகும். ஸோ இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கற்றல் நோக்கங்கள். இந்த கற்றல் நோக்கங்களை நீங்கள் நல்லா படிச்சிங்க. அதுக்கப்புறம் சூழ்நிலையியல் அப்படின்னா என்ன, அது எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சூழ்நிலையியல் வரையறை. ஸோ இது வந்து சூழ்நிலையியல் வரையறையை படிச்சிக்கங்க. யார் யார் எப்படி எப்படி இதை வரையறுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து 2 மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அதனால் இதை படிச்சிக்கங்க. நெக்ஸ்ட்டு சூழ்நிலையியல் படிகள். ஸோ சூழ்நிலையியல் படிகளில் வந்து என்னென்ன படிகள் இருக்குது? தனி உயிரி, உயிரின தொகுப்பு, குழுமம், சூழ்நிலை மண்டலம், நிலப்பரப்பு, உயிர்மம், உயிர்கோளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிநிலைகள் இருக்குது. இந்த படிநிலைகள் ஃபுல்லாமே நம்ம இதில் பார்ப்போம். அது வந்து சூழ்நிலையின் வகைகள். சூழ்நிலை வகை சுய சூழ்நிலை, கூட்டு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. சுய சூழ்நிலை என்றால் என்ன, கூட்டு சூழ்நிலை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இது ரெண்டுமே படிச்சுங்க. புவி வாழ்விடம் மற்றும் புவி செயலிடம். ஸோ புவி வாழ்விடம்னா என்ன, புவி செயலிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து 3 மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ஸு. ஸோ அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு வேறுபடுத்துக்கு இந்த அட்டவணை போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த அட்டவணையுமே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இதையுமே பார்த்துக்குங்க. வாழ்விடம், செயல் வாழ்விடம் அப்படி ரெண்டுக்கும் இருக்கிற இது. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பயன்பாட்டு சூழ்நிலையில் அல்லது சூழல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துட்டாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். அதனால தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ அதை படித்து தெரிஞ்சுக்குங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத. நெக்ஸ்ட் வந்து சூழ்நிலையியல் சமானங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த பேரா எழுதணும். ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க. சூழ்நிலை சமானங்கள் என்றால் என்ன அப்படின்றத எடுத்துங்க. அதுக்கு எடுத்துக்காட்டுமே நமக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்து புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து சூழ்நிலையியல் காரணிகள். இது என்னென்ன காரணிகள் பார்த்தீங்கன்னா, காலநிலை காரணிகள், மண் காரணிகள், நிலப்பரப்பிய காரணிகள், உயிரி காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 காரணிகள் இருக்குது. ஸோ இந்த 4 பற்றி தான் இந்த ஃபுல்லாமே படிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து காலநில காரணிகள் அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒளி இருக்குது, வெப்பநிலை இருக்குது. ஸோ ஒளி, வெப்பநிலை, காற்று, தீ, இது 4 தான் வந்து நீர் இருக்குது, ஓகேவா? 5 ஐம்பூதங்கள் சொல்லுவாங்களே, அதுதான் காலநிலை காரணிகளாக வந்து 5 ஐம்பூதங்கள் இருக்குது. ஸோ நீர், ஒளி, காற்று, அந்த மாதிரி ஐம்பூதங்கள் இருக்குல்ல, அந்த ஐம்பூதங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஐம்பூதங்களை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. சூழ்நிலையை பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான கொஸ்டின்கள் கேட்கலாம். காலநிலை காரணிகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை இதுலேயே வந்து ஒளி, அதை ஒளி காலநிலையை விவரி அப்படின்னு கேட்கலாம். வெப்பத்தை பற்றி கேட்கலாம், தீயை பற்றி கேட்கலாம். ஸோ இதை பற்றி எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து காற்று இல்லை, இந்த காற்றில் வந்து இங்கே அம்மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு ரொம்ப முக்கியம். காற்றின் வேகத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி அம்மீட்டர் ஆகும். இது வந்து 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. காற்றை எந்த இது அளவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மீட்டர். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடியும் நிறைய இருக்குது. வெப்பநிலையால் ஏற்படும் விளைவுகள். இந்த வெப்பநிலையால் ஏற்படும் விளைவுகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 135 இருக்குது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஸ்டின். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி என்னென்ன வேகத்தில் இதுவாகும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் சொல்லாமே வந்துட்டேன். ஸோ அதுவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இங்கே ஒளி இருக்கா, ஒளியின் அலைநீளம் என்ன, அது எந்தெந்த கலரில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த பேரால் கொடுத்துருப்பாங்க. இது படித்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஒளியினால் தாவரங்களுக்கு ஏற்படும் விளைவுகள். ஸோ இதுவுமே கேட்பாங்க. ஒளிநாட்ட தாவரங்கள், நிழல்நாட்ட தாவரங்கள். இதுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின். ஒளிநாட்ட தாவரங்கள் என்றால் என்ன, நிழல்நாட்ட தாவரங்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. இது பார்த்துக்குங்க. அடுத்து வந்து வெப்பநிலை வந்து குறைந்தபட்ச வெப்பநிலை, உகந்த வெப்பநிலை, அதிகபட்ச வெப்பநிலை, இது 3 இருக்குது. ஸோ அது 3மே கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப அடுக்கமைவு அப்படின்ற விஷயம் இருக்குது. வெப்ப அடுக்கமைவில் எப்பிலியான், மெட்டாலியான், ஹர்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு 3 அடுக்கு இருக்குது. ஸோ இந்த 3 அடுக்கும் பற்றி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலையில் ஏற்படும் விளைவு. ஸோ அதை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வெப்பநிலையில் ஏற்படும் விளைவு ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து யூரிலைசன்ஸ், இந்த 2 இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸில் கேட்பாங்க.
இந்த கொஸ்டின்ஸ் இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு நிறைய கொஸ்டின் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த இயற்கை சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். அடுத்து வந்து நச்சு சகிப்புத்தன்மைக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நெல்லி ஆகாய தாமரை போன்ற தாவரங்கள் கட்டா காட்டா கட்டாயத்தை தங்களது புறத்தோலோடு இணைத்து அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அடுத்து காற்றினால் ஏற்படும் விளைவு. இந்த காற்றினால் ஏற்படும் விளைவு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்காங்க. அடுத்து தீயில வந்து தரை தீ இருக்கு, பரப்பு தீ இருக்கு, கீரிட தீ அப்படின்னு சொல்லிட்டு 3 தீ இருக்கு. இந்த 3 தீயை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து தீயின் விளைவுகளும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஸோ தீயின் விளைவுகளை பார்த்துக்குங்க. இங்கே தீயின் விளைவுகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தீயின் விளைவுகளை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து எரிமண் விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வரைக்கும் பாருங்கள் இந்த பேரா. எரிமண் விரும்பி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டுமே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்குங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 137 இருக்குது. 137 இருக்குது. ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண் காரணிகள். ஓகேவா, மண் காரணிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். மண் காரணியில் மண். ஓகேவா, மண் காரணிகளை மண் தான் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து மலைமண், அந்த மண், இந்த மண், நிறையா மண்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணின் வகை வீழ்படி மண், இடம்பெயர்ந்த மண். ஓகேவா, 2 வகையான மண்கள் இருக்குது. அதில் வந்து மண் ஈரப்பதம், மண்ணின் நீர், இதெல்லாம் பாதிக்கக்கூடிய காரணிகள். ஃபஸ்ட்டு வந்து மண்ணின் ஈரப்பதம் பாதிக்குது, மண்ணின் நீர் பாதிக்கிறது, மண் வினைகள் இதுவுமே பாதிக்கிறது, மண் ஊட்டச்சத்து, மண்ணின் வெப்பநிலை, இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு தாவரத்தை பாதிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது. ஸோ அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா என்னென்ன மண் அடுக்குகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து வளி மண்டலம், மண்வாய் உயிரினங்கள், மண்ணின் நெடுக்கு வெட்டு விவரம், இதெல்லாம் தேவையில்ல. ஸோ இந்த மண்வாய் உயிரினங்கள் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ மண்ணை பாதிக்கக்கூடிய காரணிகள் மொத்தம் இந்த 7 தான். ஸோ இதை வந்து 5 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை தனித்தனியாக வந்து மண் விளைவுகள்னால் என்ன, மண்ணின் நீர்ப்பதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மண் ஊட்டச்சத்து பற்றி கேட்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மண்ணின் வகைகள் இருக்குது பாருங்கள். உவர் சதுப்பு நில தாவரங்கள், மண் பகுதியில் வாழும் தாவரங்கள், தாவரங்கள் என்னென்ன பகுதியில் வாழுது, பாறை வாழ் தாவரங்கள், பாறை இடைவாழ் தாவரங்கள், புவியடிவாழ் தாவரங்கள், பனிப்பகுதி வாழ் தாவரங்கள், அமில நில தாவரங்கள், சுண்ண மண் நில வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹலோடான், சில்ட்ரான், ஹெக்ராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மண்ணில் காணப்படும் மொத்த நீர், தாவரங்களுக்கு பயன்படும் நீர், தாவரங்களுக்கு பயன்படா நீர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 1 மார்க்ஸில் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. சம்டைம்ஸ் 2 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, 3 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பாருங்க. அடுத்து வந்து கடல் மட்டத்திலிருந்து காணப்படும் உயரமே குத்துயரம் எனப்படுகிறது. குத்துயரம் என்றால் என்ன சொல்லிட்டு கேட்பாங்க. அது பாருங்கள். காற்றின் வேகம் அதிக குத்துயரத்தில் காற்றின் வேகம் அதிகமாக உள்ளது. வெப்பநிலை மற்றும் காற்றின் அழுத்தம் குறைந்து ஈரப்பதம் மற்றும் ஒளியின் தீவிரம் அதிகரித்து காணப்படுகிறது. காரணிகளால் வெவ்வேறு குத்துயரங்கள் தாவரங்கள் மாறுபட்டு தனித்துவமான மண்டலத்தை உருவாக்குகிறது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பனிக்கட்டி மற்றும் வெண்பனி அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேரா கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது வந்து 1 மார்க்ஸ் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து மலைகளின் தேக்கு திசை, அதெல்லாம் விட்டுடலாம். ஸோ டேரெக்டாக நம்ம கொஷினுக்கு வரலாம். நேர்மறை இடைச்செயல்கள், இதில் வந்து ஓங்குயிரி நிலை, ஹைட்ரஜன் நிலைப்பாடுகள், மற்ற உதாரணங்கள், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓங்குயிரி நிலை இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஹெட்டிங்கு. இது வந்து ஓங்குயிரி நிலையை விவரிக்க சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்து உடல் உண்ணும் நிலை, இதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து எதிர்மறை இடைச்செயல்கள், நேர்மறை பார்த்தோம். இப்போ எதிர்மறை இடைச்செயல்கள். ஸோ இதில் வந்து கொன்று உண்ணு வாழ்க்கை முறை. இந்த கொன்றுண்ணி வாழ்க்கை முறை வந்து ஒரு 5 மார்க்கு கொஸ்டின்னு. இதில் வந்து ஒட்டுண்ணி வாழ்க்கை, முழு ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு, அதுக்கு போட்டியிடுதல்னால் என்ன, போட்டியிடுதல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு. அதில் வந்து சிற்றினங்களுக்குள்ளேயே போட்டியிடுதல், ஒத்த சிற்றினங்களுக்கிடையே போட்டியிடுதல், வேறுபட்ட சிற்றினங்களுக்கே நிகழும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சிற்றினங்களுக்கிடையே அ சிற்றினங்களுக்கிடையே இடை செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது குடுத்துருப்பாங்க. பாவை செயல்கள், அப்புறம் வந்து கூட்டு பரிமாணம், அப்படி அப்படிலாம் குடுத்துருக்காங்க பாருங்க. கூட்டு பரிமாணம், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸு. ஸோ, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து சூழ்நிலை தக அமைவுகள். சூழ்நிலை தக அமைவுல நீர்வாழ் தாவரங்கள் ஃபர்ஸ்ட்டு. நீர்வாழ் தாவரங்கள் என்னென்னலாம் இருக்குங்க? மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், நீருள் மூழ்கி வேரூன்றி நீர்வாழ் தாவரங்கள், நீர்நில வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ, இதெல்லாம் பார்த்துக்கங்க. இதில வந்து நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்ஸ்ல கேட்கலாம். இல்ல மிதவை நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு கேட்டு அத மட்டும் ஒரு 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். இல்ல வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஸோ, இது எல்லாமே நீங்க ஃபுல்லா படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ வேர் வேர் பத்தி இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. வேர் பத்தி படிங்க. தண்டு பத்தி படிங்க. இத பத்திலாம் கேட்பாங்க. வேர் எப்படி இருக்கும்? தண்டு எப்படி இருக்கும்? ஆ அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இலைகள் பத்தி குடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாருங்க. நெக்ஸ்ட் வந்து கியூட்டிகல் இலை பத்தி குடுத்ததுக்கப்புறம் நேரா வறண்ட நில தாவரங்கள் குடுத்துட்டாங்க. வறண்ட நில தாவரங்கள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ, இதுவுமே கேட்பாங்க. இதில வந்து நீர்வாழ் தாவரங்கள் கேட்கலாம். வறண்ட நில தாவரங்கள் கேட்கலாம். வளநில தாவரங்கள் கேட்கலாம். உவர் சதுப்பு நில வாழ் தாவரங்கள் கேட்கலாம். தொருத்து தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய தாவரங்கள் இருக்கு. இதில எது வேணா கேட்கலாம். எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ, நீங்க ஒண்ணு ஒண்ணா பாருங்க. உங்களுக்கு ஈஸியாவே புரியும். இப்ப நீர்வாழ் தாவரங்கள் முடிச்சிட்டோம். இப்ப வந்து வறண்ட நில தாவரங்கள். வறண்ட நில தாவரங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆ இந்த இது இருக்குல்ல, சதைப்பற்றுடைய வறண்ட நில தாவரம் ஆலோ. இந்த ஆலோ இருக்குல்ல, இது வந்து வறண்ட நிலத்தில தான் விளையும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ, அப்புறம் வந்து சப்பாத்தி கல்லி, இதுவுமே வறண்ட நிலத்தில தான் விளையும். ஸோ, இத பத்திலாம் குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து வறண்ட நில தாவரங்கள். ஸோ, அத ஃபுல்லா பாருங்க. எல்லாமே முக்கியம் தான். வந்து வளநில தாவரங்கள். வளநில தாவரங்கள்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ, அத ஃபுல்லா பாருங்க. அதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஆ வேற எதுனா இது பார்த்தோம் அப்படின்னா, காற்றின் மூலம் பரவுதல். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் காற்றின் மூலம் பரவுதல். இது இங்க இருக்கு பாருங்க. காற்றின் மூலம் பரவுதல். இது எங்கன்னா 151வது பக்கத்துல இருக்கு. காற்றின் மூலம் பரவுதல். இது வந்து மிக சிறிய விதைகள். ஆ தட்டையான அமைப்பு கொண்ட இறக்கைகள். ஓகே. மிக சிறிய விதைகள். சரி, காற்றின் மூலியமா பறக்கணும்னா என்னென்னலாம் அதுக்கான தகுதிகள், அது என்னென்ன மாரிலாம் இருந்தா ஈஸியா காற்றின் மூலம் பறக்க முடியும் அப்படின்றத குடுத்துருப்பாங்க. 1, 2, 3, 4 பாயிண்ட்ல குடுத்துருக்காங்க. ஸோ, அத பார்த்துங்க. அடுத்து வந்து நீரின் மூலம் பரவுதல். நீரின் மூலம் பரவுதல் வந்து எப்படி எப்படிலாம் நீரின் மூலம் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. அடுத்து விலங்கின் மூலம் பரவுதல். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து வந்து வெடித்த வழிமுறை மூலம் சிதறி பரவுதல். வெடிச்சு அப்படியே பரவுறது. ஸோ, அது எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டுடன் தான் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துங்க. விதை பரவலின் நன்மைகள். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். விதை பரவலின் நன்மைகள். எங்க இருக்குன்னா 153. ஸோ, இதோட பாடமும் முடியுது. விதை பரவலின் நன்மைகள் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ, பாட சுருக்கம் வந்துருச்சு. பாடம் சுருக்கம்ல பார்த்துக்கங்க. நம்ம எப்பயுமே சொல்றது தான். ஸோ, இந்த பாடம் ஃபுல்லா நம்ம என்ன கவர் பார்த்தோமோ, அது எல்லாமே இந்த பாடம் சுருக்கத்தில கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மதிப்பீடு. இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ, உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னென்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும் நம்ம கண்டிப்பா வீடியோஸ் போடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோவுல நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இந்த வீடியோ போயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, நீங்க இந்த வீடியோவுல இந்த லெசன்ல இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, இதுபோல நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே கூட ஒரு பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம இது போல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, ஓகே ஃபிரெண்ட்ஸ். வேற எதனா கொரீஸ் இருந்துச்சு, கொஸ்டின் இருந்துச்சு, எதனா சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஆ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இது படிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அதனால அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேற எதனாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. டாடா, பை பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கலாம். மறக்காம வந்து இந்த வீடியோல சொன்ன எல்லா விஷயத்தையும் திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. நான் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ, உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம் டைம்ஸ்ல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இந்த வீடியோ மறக்காம இந்த ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. உங்களால ஒருத்தவங்க நெறைய உங்களால நெறைய பேர் படிக்கிறதுக்கு முடியும் அப்படின்னா, அந்த ஒரு ஷேர நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ, ஓகே ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க ஃபாலோ அ கண்டிப்பா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன்.
கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஓகே, அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். வேறு என்ன கொரீஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு வேறு எதனா கொஸ்டினில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோஸில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த 4 லெசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 12th பயோ பாட்னி அப்படி சொல்லிட்டு போட்டு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அதை எல்லாமே ஓப்பன் பண்ணி பாருங்கள். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல லெசன்ஸில் பார்க்கலாம். பாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டேக் இட் ஸ்டடி சேனலில் பார்க்க போகிறோம் என்னன்னா, உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் பாடம் 4 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியல். இந்த லெசனில் உயிரி தாவரவியல் இந்த லெசனில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம இது போல் நிறைய வீடியோஸ் போடுவோம். அது எல்லாமே வரும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டாகவே சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் இந்த கற்றல் நோக்கங்கள்லாம் படிச்சுக்கங்க. இதில் வந்து உயிரி தொழில்நுட்பவியலின் வளர்ச்சி, இது எப்போ எப்படிலாம் வளர்ந்து வந்தது அப்படின்ற வரலாறு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதில் வந்து நவீன உயிரி தொழில்நுட்பவியல் இருக்குல்ல, இதில் நிறைய 1 மார்க்ஸ் கேட்பாங்க அடிக்கடி. ஸோ அதனால் அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து நொதித்தல்னா என்ன, நொதித்தல் இருக்குது பாருங்கள், நொதித்தல்னா என்ன, அப்புறம் வந்து நொதிகள்னா என்ன, நுண்ணுயிரி உட்புக்கள், அது மாதிரி நிறையா இருக்குல்ல, இது எல்லாமே கேட்பாங்க. செயல்முறை பொறியியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த அட்டவணை பார்த்து தெரிஞ்சுக்கங்க, இது கொஞ்சம் முக்கியம்தான். இதில் வந்து முக்கிய ரெண்டாவது வந்து வரலாற்று பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுவுமே பார்த்துக்குங்க. இது வரலாறு ஃபுல்லாக இதில் கவர் பண்ணியிருப்பாங்க, எப்போ என்னென்ன நடந்துருச்சு அப்படின்றதெல்லாம். அப்புறம் வந்து பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பவியல், இதில் வந்து உயிரி வினைக்கலன் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நொதித்தல், ஓகே, நொதித்தல் இருக்குல்ல, இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் வந்து மேற்கால் பதப்படுத்துதல், கீழ்கால் பதப்படுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை பார்த்துக்குங்க. நொதித்தல் செயல்முறைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே கொடுத்துருப்பாங்க. இது இருக்குது பாருங்கள், நொதித்தல் செயல்முறை எப்படிலாம் நடக்குது, இந்த நொதில் செயல்முறை எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்துக்குங்க. தொழிற்சாலை நொதிகளின் பயன்பாடு நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். தொழிற்சாலையில் நொதியின் பயன்பாடு, இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அது வந்து நுண்ணுயிரி உற்பத்தியில் என்னென்ன பயன்படுது, நுண்ணுயிரி வளர்ச்சிதை மாற்ற பொருளை எப்படி பயன்படுது, முதல்நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருளை எப்படி பயன்படுது அப்படின்னா 3 மார்க்ஸில் கேட்பாங்க, 2 மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க, 5 மார்க்ஸுமே கேட்கலாம். தொழிற்சாலை நொதிகளின் பயன்பாடு அப்படின்றத மொத்தமாக 5 மார்க்ஸாக கூட கேட்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கிங்க. எது வரைக்கும் அப்படின்னா, இதனால் உயிர்சார் மாற்றம் மற்றும் உயிர்சார் வேதிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, இது வரைக்கும் படிச்சுக்கிங்க. கேட்பாங்க இந்த 4 இதுவுமே தனித்தனியாக 2 மார்க்ஸில் கேட்கலாம், 3 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை 4மே சேர்த்து 5 மார்க்ஸில் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனி செல் புரதம், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த தனி செல் புரதம் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தனி செல் புரதத்தின் பயன்பாடுகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தனி செல் புரதத்தின் பயன்பாடு, இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்துக்குங்க. அடிக்கடி இதை 3 மார்க்ஸில் கேட்பாங்க. தனி செல் புரதம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமனாக வந்து 5 மார்க்ஸில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறு கூட்டிணைவு டிஎன்ஏ தொழில்நுட்ப படிநிலை, மறு கூட்டிணைவு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் படிநிலை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, தடைக்கட்டு நொதிகள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்தாண்டே இருக்குது பாருங்கள், தடைக்கட்டு நொதிகள்னால் என்னன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு நொதி டிஎன்ஏ உடன் மொத்த தொகுதியை சேர்கிறது, மற்றொரு நொதி டிஎன்ஏ துண்டை அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் அந்த தடைக்கட்டு நொதினா என்னன்னு சொல்லிட்டு இதுதான் கேட்பாங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை பார்த்துக்குங்க. தடைக்கட்டு நொதிக்கு வந்து பின்னாடி இந்த பாக்ஸ்லாம் முக்கியம். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து
தாங்கி கடத்தியின் பண்புகள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தாங்கி கடத்தியின் பண்புகள். இது வரைக்கும் பாருங்க, பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 91ல் இருக்கு, தாங்கி கடத்தியின் பண்புகள். ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதையுமே பார்த்துக்குங்க. அது எத்தனை மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தாங்கி கடத்தியின் பண்புகள் வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். ஸோ அதை பார்த்துக்குங்க. அடுத்து வந்து தாங்கி கடத்தியின் வகைகள். இது வரைக்கும் பாருங்க, நெக்ஸ்ட் பக்கத்தில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 92. நான் எல்லாமே லைனாக தான் சொல்லிட்டு வரேன். ஸோ அதனால் நீங்கள் பேஜில் லைனாகவே பார்த்தீங்கன்னா தெரியும். தாங்கி கடத்தியின் வகைகள், இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒவ்வொரு வகையாக கேட்பாங்க. பிளாஸ்மிட் வகை கேட்பாங்க. அடுத்து வந்து பிபிஆர் 322 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. டிஐ பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் தனித்தனியாக 3 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை மொத்தமாக 5 மார்க்ஸ்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு தகுந்த ஓம்புயிரி டிஎன்ஏ. தகுந்த ஓம்புயிரி, இதில் வந்து நிறைய 1 மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. இந்த பேராவை படித்து 1 மார்க்ஸ்லாம் இருக்கிறதுனா கொஞ்சம் கவர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மறு கூட்டிணைவு செல்களுக்கான சலிக்கை செய்தல். ஓகே, பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 97, மறு கூட்டிணைவு செல்லுக்கான சலிக்கை செய்தல். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஸ்டின். அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மூலக்கூறு தொழில்நுட்ப முறைகள், மரபணு பொருளினை பிரித்தெடுத்தலும். இந்த கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்குங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, உட்கரு அமில கலப்பு. இதில் ஒற்றியெடுப்பு தொழில்முறைகளின் வகைகள் இருக்குல்ல, ஒற்றியெடுப்பு முறையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், அடிக்கடி வரும். சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து மரபணு தொகையை, பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 101ல் இருக்குது. மரபணு தொகையை தொடர் வரிசையாக்கும் மற்றும் தாவர மரபணு தொகையை செயல் திட்டங்களும் அப்படின்ற இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஷின். இதில் ஒரு 2 மார்க் கேட்பாங்க. இதில் மரபணு தொகையம் எனப்படும் இருக்குல்ல, இது வரைக்கும் பார்த்துங்க. இது வந்து ஒரு 2 மார்க் கொஷின், அடிக்கடி கேட்குற கொஷின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கிளைசேட் களைக்கொல்லி பற்றி ஒரு கேள்வி. களைக்கொல்லி எதிர்ப்பு தன்மை. இது வரைக்கும் பாருங்கள், களைக்கொல்லி எதிர்ப்பு தன்மை இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த கிளைசேட் களைக்கொல்லி பற்றி அடிக்கடி கேட்பாங்க. அது வந்து 2 மார்க் கொஷின். ஸோ அதை பார்த்துக்குங்க. இப்போ பாஸ்போர்ட் களைக்கொல்லி எதிர்ப்பு, பாஸ்டா களைக்கொல்லி எதிர்ப்பு, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து பூச்சிகள் எதிர்ப்பு தன்மை இருக்குது பாருங்கள், பிடி பயிர்கள். இந்த பிடி பயிர் அடிக்கடி வரும். 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸு, 5 மார்க்ஸ் எல்லாத்துலேயுமே வரும். பிடி பயிர் நிறையா இருக்குது. பிடி பருத்தி இருக்குது, பிடி கத்திரிக்காய் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரகு கடுகு கலப்பினம் இருக்குது பிடிலேயே. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் சேவர் தக்காளி. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், இதுவுமே பார்த்துக்குங்க. ஃப்ளவர் சேவர் தக்காளி இதுவுமே கேட்பாங்க. அப்புறம் வெண்ணிற அரிசி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினு. வெண்ணிற அரிசி இது வரைக்கும் பாருங்கள். வெண்ணிற அரிசி 105ல். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இதில் வந்து மரபணு மாற்றப்பட்ட உணவுகளின் நன்மைகள், ஆபத்துக்களாக நம்பப்படுபவை, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்துக்குங்க. இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் வந்து பொன்னிற அரிசி, உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல், இந்த இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இது ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து
பாலிஹெட்ரோபேட் அப்படின்னு இருக்குல்ல, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதெல்லாம் 2 மார்க்ஸ் கேட்பாங்க. பச்சை மலிர்வெளி புரதம் அப்படின்னு இருக்குல்ல, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுவுமே பாருங்கள். நெக்ஸ்ட்டு உயிரி மருந்தகம். உயிரி மருந்தகத்தில் வந்து 2 மார்க் கேட்பாங்க. உயிரி மருந்தகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கேட்பாங்க, அது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து உயிரி வழி திருத்தம். உயிரி வழி திருத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர் வழி திருத்தத்தினுடைய வரம்புகள் என்னென்ன வரம்புகள் இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு 2 செகண்ட் கட் பண்ணணும். இதோ இருக்கு பாருங்க. இதோ இருக்கு பாருங்க வரம்புகள். இதோ இருக்கு பாருங்க வரம்புகள். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதையுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து உயிரி எரிபொருள் பயோஃபியூல். உயிரி எரிபொருள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க இந்த உயிரி எரிபொருள் பற்றி. உயிர் வளம் நாடல், உயிரி பொருள் கொள்கை, இது வந்து அடிக்கடி கேட்குற 2 மார்க் கொஸ்டின். ஸோ இது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து உயிர் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள். உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் இது. ஸோ நிறையா கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக பாருங்கள். இதோட இது லாஸ்ட் கொஸ்டின், இதில் முடியுது. நெக்ஸ்ட்டு பாட சுருக்கம் வந்துடுச்சு. இந்த பாட சுருக்கம் ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக என்ன சொல்லியிருந்தாங்கன்றதை சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்கள் ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதான் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நினச்சினா பார்க்கலாம். உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். டாடா, பபாய்.